ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ண போகிறோம். அதனால் வீடியோஸ் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டேன். அது நல்லா கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம ஆப்பம் கொழுக்கட்டை அதுக்கெல்லாம் செய்யும் இல்லையா, அந்த அரிசி மாவு தான் ரொம்ப நைஸாக இருக்கணும். அது வறுத்ததாக இருந்தாலும் சரி, வறுக்காத்ததாக இருந்தாலும் சரி. இதையும் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கொதிக்க வச்சுருந்த நம்ம சுடுதண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. சப்பாத்திக்கெல்லாம் நம்ம மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பலகாரம் ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் இதையே க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவை அப்படியே வைக்க போகிறோம். இப்போ அதாவது ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது மீடியம் சொல்லலாம், அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், குட்டியாக தான் இருக்குது. இப்போ இதையே நம்ம ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இதெல்லாம் மாவு எந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இப்போது 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்திட்டேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற பெரிய வெங்காயம் ஹாஃப் தான் எடுத்துருக்கேன். அதையும் குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதையே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது டக்குன்னு நமக்கு வதண்டு கிடச்சிடும் வெங்காயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மசாலா சேர்த்த போகிறோம். நல்லா வதண்டதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்தி இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். லாஸ்ட்டு உங்களுக்கு பத்துமா இல்லையான்னு பார்த்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதையே எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா அதோட பச்சை வாசனையெல்லாம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லையா, இதையே நம்ம இதில் சேர்த்த போகிறோம். இதையும் சேர்த்தி இப்போது ஒன்றுக்கு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம இந்த வெங்காயம் நம்ம சேர்த்திருக்கிற மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேனில் நீங்கள் வச்சுக்க வேண்டாம், வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இது கொஞ்சம் நமக்கு ஆறணும். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதையே குட்டியாக உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டை மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ அது ரெடி ஆயாச்சு. இப்போது அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட மாவு, இப்போ அதையே நாம் எடுத்துக்கலாம். நம்மளோட மாவு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அது அப்படியே வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் இப்போ இதை கையில் கொஞ்சம் நமக்கு ஒட்டி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி தொட்டு இப்போ ஒரு மாதிரி ஒரு உருண்டை எப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக பெருசாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பண்ணி அந்த ஓரமெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் இப்போது நடுவால் ஒரு குழி மாதிரி பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம உருளைக்கிழங்கு மிக்ஸு அதுக்குள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ளோஸ் பண்ணி எல்லாம் நல்லா ஃபுல்லாக ரவுண்டாக வர வரைக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மற்றபடி நம்ம எல்லா மாவையுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்மளோட மாவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது பண்ண அங்கே ஓரமாக இருக்கட்டும்.
இப்போ 1 டம்ளர் அளவுக்கு அரிசி நான் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம சாப்பாடு அரிசி அதுதான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதிலேருந்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த அரிசியை நம்ம இப்படி நிரப்பி விட்டுடலாம். நிரப்பி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்ம உருண்டை இருக்கும் இல்லையா, அதிலிருந்து ஒன்று எடுத்துகிட்டு ஃபுல்லாக அரிசி எல்லா பக்கமுமே வர மாதிரி இந்த மாதிரி அதையே மிக்ஸ் பண்ணி இப்படி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே அரிசி ஒட்டி இருக்கணும், அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இப்போ மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஈஸி அண்ட் சிம்பிள் க்ரியேட்டிவான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நம்ம டெய்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஈஸியாக செஞ்சு எடுக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன். அது நல்லா கொதித்து வரவும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளோட உருண்டை எல்லாத்தையுமே அதில் வச்சு விட்டுடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் அடுப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அந்த அரிசி வேகறதுக்கு நமக்கு டைம் ஆகும். அதனால் 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு வரை நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது 10 நிமிஷம் ஆயாச்சு எனக்கு. இப்போ நம்ம அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. உதிரி உதிரியாக இருக்குது. அதனால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு. ஆனால் இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு வேகணும். அப்போது இந்த டைமில் என்னென்னா அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதையே இது மேலால் அந்த உருண்டைக்கு மேலால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றி விட்டுடலாம் தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக எனக்கு நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒவ்வொரு அரிசியுமே வேகிற டைம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பியூட்டிஃபுல்லான நம்மளோட பலகாரம் ரெடி ஆயாச்சு. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம், ஏதாவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வருதுனாலோ, இல்லை நம்ம குட்டீஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பலகாரம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் அழகுக்கு மட்டும் நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் கொத்தமல்லி மேலால் தூவி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், அதில் இன்னும் ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டைனிங் டேபிள் எல்லாம் வச்சா எல்லாருமே இது எப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. இப்போ நாம் இதில் இன்னும் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கொழுக்கட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், ஆனால் நம்ம அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அழகாக நம்ம செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போது பாருங்கள், நல்லா உள்ளேலாம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, பாய்.